மாங்கோட்டை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிச்சா பாரு பிரேக். நீ அடிக்கிற பிரேக்ல நான் பறந்து போய் அங்கிட்டு விழுந்துடணும் இருக்கு. வணக்கம் வணக்கம் கைஸ், இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐயோ ஆரம்பமே அமர்கலாம் குழம்புல கைஸ். இதோட நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 எபிசோடாக வரும். பேலன்ஸ் எல்லாம் இவன் சொல்லுவான், இவன்கிட்டே கேட்டுங்க. எனக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம அதாவது இப்போ பிறந்த குழந்தைக்கு நம்ம எப்படி இருக்கோம், ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நாங்கள் இருக்கோம். இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. சேனலோட பேர் வந்து மாங்கோட்டை யூடியூப் சேனல். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படிதான் தட்டிட்டு கூட பர்பஸ் ஆரம்பமே அமர்கலம் இருக்கு. நாங்கள் வந்து இப்போ புதுசாக 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சேனல் வச்சிருக்கேன், இவனும் ஆல்ரெடி சேனல் வச்சிருக்கான். சரி. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா 2 பேர் சேனலும் இருக்கு இல்லையா, 2 பேர் சேர்ந்தா காமனாக ஒரு சேனல் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணதான் இது. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம். 2 பேர் சேர்ந்து மோஸ்ட்டாக வீடியோ பண்ணுறது இல்லையா, அதுக்காக ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி 2 பேர் சேர்ந்து ஃபன்னாக ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் இவன் சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களா, ப்ரோ நீங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசுறீங்க ப்ரோ, நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை அந்த மாதிரி என்கிட்ட யாரும் சொல்லலை, சொன்னாங்கடா, நம்புகடா. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், மச்சான் நம்ம தெளிவாக நம்ம தனியாக நம்ம 2 பேரும் கப்புள் பிளாக் மாதிரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பிளாக் சொல்லி முடுற ஸ்பேஸ் கப்புள் பிளாக் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பிளாக். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணலாட்டு இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நிறைய நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன், ஒரு 3 மாதம் இருக்குமா மச்சான். இவன் வண்டிக்கு நான் வரும்போது இவன் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று வந்தல, ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன் அக்கௌண்ட்டே வேற, அதாவது சேனல்லே வேற, புது சேனல். இதோட ஃபன்னா செம்ம ஹாப்பியாக கொண்டு போக போகிறோம் 2 பேரும். என்ன தெரியும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வண்டிக்கு போய் வீடியோ போடல, செம்ம வியூஸ் போகும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு ஒரு புது சேனலே கிரியேட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து அதோட ஃபன் தெரிய வரும். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நாங்கள் 2 பேரும் அதில் ஜாலியாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி வீடியோ போட்டு அதில் வர வருமானத்தை நாங்கள் ட்ரஸ்டாவோ எல்லா ஏழை மக்களுக்கோ கொடுக்குற மாதிரி, ஸோ அதில் வர பணத்தை அந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் தேவை. அது 2 பேரும் புதுசாக 3 மாசமா அது இருக்கும், அது 7ஆம் மாசம்னா 6 மாசம் இருக்கும். 6 மாசத்துக்கு மேலே நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டோம். ஸோ ஆனால் அது 6 மாசமா இவனுக்கும் சில பல காரணங்கள், எனக்கு சில பல காரணங்கள், அதனால ஆரம்பிக்கல. நான் பிளான் பண்ணிட்டோம் இன்னைக்கு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன் இன்னைக்கு பர்டிகுலராக இன்னைக்குன்னா, நான் வந்தது இதுக்காக தான். இவன் ஒரு பேச வண்டி ஒன்று போயிட்டான். ஸோ இவனுக்கு வந்து ஒரு நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே போக போறோம்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவே பழனிக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம்? பழனி. பொறுமையா அவர் பின்னால போனல தொடர்ந்து போயிருக்காங்க கேமரா. அவர் போய் ஸ்பீடா போண்டானா, நான் பொறுமையா வீடியோ போட்டுக்கிறேன். நான் ஒரு பதட்டத்துல போறேன்ல. நீ பதட்டம், உனக்கு என்ன பதட்டம்? போய் என்ட்ரி போடணும். என்ன பிரச்சனை, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி போட்டு இப்போ நாம வந்து பழனி கிளம்பிட்டோம். அதாவது 6 மணியோட அங்க க்ளோசிங். இப்ப கேமராமேன் பல்லருக்கு பாத்து போ. மணிக்கு இப்போ பொள்ளாச்சில இருக்கோம். போயா ஸ்பீடா பழனிக்கு போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ண போறோம். பொறுமையா நடறா, அவர் பேக்ல நடக்கணும்டா. வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது குறைநேர்கள் கண்டிப்பா இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா இல்ல சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிருங்க. அந்த சவுண்ட் அதிகமா இருக்க போகுது. அது கிடக்குது, நான் விடுங்க, நான் பாத்துக்கலாம். தான் பார்த்தேன் உங்க நவீன் ப்ரோ. நவீன் அஜித் ராக்கி பாய். உன் பேர் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம டிரைவர் நவீன் சேனலோட சப்ஸ்கிரைபர். வணக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. இது வேற ஒரு சேனல், புது சேனல். இது புது சேனல் 2 பேர் சேர்ந்து பாத்துங்க. அது தனித்தனியா பாத்துருப்பீங்க, வந்து ஆரம்பிக்கலங்க. அது தனித்தனியா பாத்துருப்பீங்க. இப்ப 2 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு சேனல் ஒன்று வருது. அதையும் நான் பாத்துங்க. அந்த ஒட்டில அந்த கீழே பாக்ஸ் எல்லாம் மாத்துறீங்கல்ல. ஆமா, உட்கார சீட்ல பார்த்து பிக்கப் இல்லைங்க. அப்படி எனதா லைவ்ல பாத்தீங்களா? ஓகே ஓகே. நேத்து லைவ் போனேன். சோ அதெல்லாம் நேத்து வரும்போது கூட்டி வந்தேன், அப்ப பாத்திருப்பீங்க. அதுலயே சொல்லிருப்பேன் நான் புதுசா சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு. சோ அதுக்கான வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் சொல்லிருங்க. நவீன் ப்ரோ, ராகி பாய். மாங்கோட்டை சேனலுக்கு மாங்கோட்டை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ரொம்ப நன்றி. மறக்க ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போறோம். சூப்பர் தலைவா, சூப்பர். சரி போதும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். நான் ஏன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் இன்னைக்கு சேனல் ஸ்டார்ட் பண்றோம், இன்னைக்கே ஷூட் பண்றோம்னா எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லாவே முடிஞ்சிடும். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பழனிக்கு போறோம். ஸோ எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல போயிருக்கேன். நம்ம 2 பேரும்டா, நம்ம 2 பேரும் அப்படி சொல்லு. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஸோ அதனாலதான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மகிழ் வரலாம், தண்ணி பட்டம்
இல்லைங்க அந்த கால்லயே பூரா இவங்களுக்கு கலாய்க்கிறதே வேலையா போச்சுங்க. இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். யாருன்னா நானு நம்ம அஜித் இவரு வந்து தள்ளிப்பட கேமரால தெரியாதுடா முன்னாடி போட தெரியுதுடா இவன் வந்து தெரியாது. ஏன்னா இவர் சத்யராஜ் மாதிரி ஹைட்டா இருக்காரா இங்க அங்கிருந்தே சண்டை போன தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் பஞ்சாயத்து பண்ணி. ஸோ இவர் தான் இவர் பேர் ப்ரோ உங்க பேரே நான் வரைக்கும் கேட்கல. உங்க பேரு நவீனா? நவீன் நவீன். ஸோ 2 பேரும் அதோட பழனி பஸ் வருதா பேர் பழனி பஸ். ஆமா பழனி பஸ் அது இல்ல பொள்ளாச்சி பழனி பஸ்னா நான் போய் கூர்கால் ஊந்துவியா 6 மணி ஆகி போச்சு. பழனிக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லா அதாவது கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க. நாங்கள் கோயிலில் போயிட்டு இது ஃபுல்லாக தங்கிட்டு காலையில சாமி பார்த்துட்டு தலைவருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு வர அப்படியே ஃபோனை தூக்கி நோட போறாங்க. யாரும் தெரிஞ்சு போச்சுடி சொல்ற மாட்டேங்கிறா. நான் பேசுறேன்னா கொஞ்சம் கேப் விடு. என்னமோ அண்டா உள்ள கல்ல போட்ட மாதிரி லொட 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 லொடன்னு பேசின்னு இருக்காது. எனக்கு நீ ஸ்டார்டிங்லேயே பார்த்தல எனக்கு வந்து கண்டினியூவாக பேசிட்டே இருந்தால் தான் அந்த ஃப்ளோ வரும். திடீர்னு நிறுத்திட்டு வச்சுக்கியா மறந்துடுவேன். என் வாயில் நல்லா வரும். அப்புறம் திடீர்னு மறந்துட்டு வச்சுக்கிய அது மறுபடியும் அதை யோசிச்சு பண்ணுறதுல மறந்து சொல்லணுமே சொல்லாத. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு மைண்ட்ல வச்சுக்கோ. சரி சரி நீ பேசு ஃபர்ஸ்ட், நான் செகண்டா பேசுறேன். எப்படி பேசும்போது ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கேட்கவா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் நீ பேசி முடிச்ச உடனே பேசி முடிச்ச உடனே ஒரு ஸ்பேஸ் விடுறா. நீ இப்போ நீ முடிச்ச உடனே நான் ஸ்பேஸ் விடுறேன்னா அந்த மாதிரி நீ ஒரு பேசி முடிச்ச உடனே ஒரு ஸ்பேஸ் விடு. நீ கரெக்டாக முடிக்கிறதா நான் எந்த இடத்துல நான் இப்போ நான் ஒரு சிப் முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு சிப் வந்துருது. வந்ததுன்னா செருப்பை தடிப்பேன். கண்டினியூ பண்ணிடுறேன். நான் என்ன பண்றது? அதான் அடுத்த பேசுறீங்க டிபேட் அந்த மாதிரி. சரி விடு. இப்போ என்ன உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஏடிஎம் போகணுமா? ஏடிஎம் போகணும். வா வா அங்கே இருக்குதா? டேய் வா இங்கே ஊந்துக்குன்னு தொலை போகிறேன். அங்கே இருக்குது வா. ஏன் இப்படி சோதிக்கிறேன்? நான் அவர் ஆளே போய் இவனோட அதான்டா அது வந்துச்சு பாரு லாரி ஊந்துடுறா. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா எல்லா வீலும் ஏறி இறங்கட்டான். பச்சை எனக்கு சொல்றதுல ரெடியா இருக்குடா. காப்பாத்துறது எத்தனை வீல் பார்த்தியா? அதுல மிஸ் ஆனா கூட அவனை எதாவது ஒன்று மாட்டலாம். இல்லை மச்சான் 2 வருஷத்துக்கு முன்னால 2 வருஷம் 3 வருஷமா 1.5 வருஷத்துக்கு முன்னால அந்த ஒரு கமாண்ட் ஒன்று வந்துச்சு. சாரி மென்ஷன் ஒன்று வந்துச்சு. அதை நான் பார்க்காம வந்துருந்தேன்னா இது தொந்தரவு. இதுலேயே போகலாமா? இதுலேயே போகலாமா? அடுத்து போகலாமா? அடுத்து போகலாமா? அடுத்து போகலாம் வாடா. ஏய் நம்ம போகிறதாண்டா ரூட்டு. வாஸ்கோ டக மாட்டா நான் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சலாம். வழி கண்டுபிடிச்சது நான் தான்டா. டாம் அண்ட் ஜெர்ரியை காப்பாற்று துரத்து போகும்போது காலு ஒரு பக்கம் ஓடும், தலை ஒரு பக்கம் ஓடும். ஏன் ஓடி போய் தொலை போறீங்க? ஓரம் வந்து தொலை. நல்ல வேலை ஃபோன் எடுத்துட்டு வந்தோம், கேமரா எடுத்துட்டு வந்தோம். எல்லாரும் நம்மளே பார்த்துருப்பாங்க. இன்னும் 2 பேரும் போனிக்கே இந்த பார்வை பார்க்குறாங்க. அது மாதிரி சரியா இருக்குல்ல? சீரியஸாக பேசும்போது ஆட்டோ வேற குறுக்கால வருது. மச்சான் நீ ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கியா? நம்ம நார்மலாக பேசும்போது நல்லா காமெடியாக சிரிக்கிறோம். ஆனால் கேமரா ஆன் பண்ணும் போது அது வரைய மாட்டேங்குது பாரு. அந்த ஃப்ளோ வர மாட்டேங்குது. யோசிச்சிருக்கியா? ஏன்னா நீ ஒரு சைக்கோ, நான் ஒரு சைக்கோடா. நீ ஒரு சைக்கோ. எனக்கு தெரியாதுவா. ஏதாவது ஒரு சீட்டில் போடுறா. வலது காலா இடது காலா? இடது கால் எடுத்து வைக்கிட்டா வலது கால் எடுத்து வைக்கிட்டா மச்சி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர புது பொண்ணு மாதிரி கேட்குறான் பா. உன் கூட பெரிய ரோதனையாக போச்சு. வலது காலையை தச்சுப்பா. ஏய் எங்கேருந்துடா உட்காரணும்? இது வரைக்கும் இதுலேருந்து நம்ம தாடா வாடா அங்கிட்டு போய் உட்காருவோம். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆண்கள். இதுலேருந்தா ஆண்கள் இதெல்லாம் இல்லைடா. ஃப்ரண்ட்ல அந்த இதில் மட்டும் ஆண்கள். இங்கெல்லாம் பெண்கள் போட்டுக்கடா. அது பிரச்சனை இல்லை. இப்படி கூட உட்காரு. இப்படி உட்காரு. இப்படி உட்காந்து இதில் போடு. எனக்கு ஜன்னல் சீட்டா நான் நச்சு. ஆம்பளை சீட்டு அது. ஆமா நீ ஏன் உட்கார்ற? உட்காரணும். இவ்வளவு முடி வச்சுக்கிட்டு ஆம்பளை நம்புவேனா? ஏன்னா முடி வச்சிருந்தா ஆம்பளை. டிஷர்ட்டுக்கு பின்னால இருந்து பார்த்தா செம்ம ஃபிகர் வாட. நம்ம தனியாக உட்காந்துக்கிட்டு வா, நம்ம போய் உட்காந்துக்கலாம். எச்சத்து பேஸ்ட் இருக்குது. யாராவது உட்காந்துட்டு போறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாவே ஜென் சீட்டானா? அந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ரண்ட்ல உட்காரலாமா? ஃப்ரண்ட்ல உட்கார இந்த 3 சீட்டு தவிர இந்த பக்கம் உட்காரலாம். இந்த படிக்கட்டுக்கு அந்த பக்கம் உட்கார முடியாது. படிக்கட்டுக்கு அந்த பக்கம் அந்த 5 சீட்டு அதான் அந்த பக்கம் உட்காரலாம். அதாவது இது இங்கிருந்து சொல்றீங்களா? அந்த பக்கம் உட்காரலாம். அந்த பக்கம் ஆம்பளை உட்கார முடியாது. மச்சான் இங்க உட்காரலாம் மச்சான். ஓ இங்க இருந்து உட்காரலாம். ஏய் மச்சான் இங்க உட்காந்துக்கலாம்டாப்பா. இங்கெல்லாம் வேணாம், விட மாட்டாங்க. இங்க வந்தா விடுவாங்க. லேடிஸ் வந்தாங்கன்னா பின்னால போட்டுருவாங்க. அசிங்கப்படுத்திடுவாங்களா? ஆமா. அது நம்ம டீசெண்டா பின்னால போய் உட்காந்துக்கலாம். ஏய் என்னடா ஊர் விட்டு ஊர் ஒருத்தன் வந்திருக்கிறேன். ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சு ஊர் சுத்தி காட்டி. டிரைவர் சீட்ல அவர் ஒருத்தர் தான் உட்காருவார். தள்ளிட்டு நீ உட்காரு. ஏய் நானும் டிரைவர் தான்டா. சரி சொல்லு.
நான் டிரைவர் தான். அவர் சொல்லுவாரு பஸ் மேலே ஏறி உட்காந்து வா. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. டிரைவர் தானே மேலே ஏறி உட்காந்து அப்படின்பாரு. மச்சான் இங்கே போடுற கேமரா நம்மளாம் டிவியில் வரும்டா. சப்ஸ்கிரைப் டு யூ வேணும்டா. மாட்டிப்பேன். ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மாட்டிப்பேன். சரி வா கீழே வா. ஐயா அந்த கேனை கொடுங்க. நான் எப்போ பஸ் ஏறினாலும் இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் கரெக்டாக இதே இடத்துல தான் வந்து உட்காந்து. ஐயா அந்த பேக் தூக்கி மேலே போடுங்க. அதில் ஒரு பேக் தூக்கி கிடஸ் பிஞ்சு போன அழுக்கு துணிலாம் இருக்கா? இதுக்கு ஒரு பேக் அதெல்லாம் இருக்குது பேக். அப்படியா? தூக்கி டிரைவர் சீட்டு கீழே வை. அப்புறம் அமௌண்ட் எப்பவுமே கையில் வச்சுருப்பேன். பாக்கெட் பர்ஸை நான் வச்சு பழக்கம். ரொம்ப வருஷம் ஸ்கூல் படிக்கும் போது வச்சு பர்ஸ் வைக்கிறது பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கார்டு இருக்கு. என்னய்யா இது? லைஃப் ஃபுல்லாக பேசாமல் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். மச்சான் தேவையில்லாமல் இது பண்ணாத. ஸ்டோரேஜ் பார்த்து 3 பழனி 3. மலேசியா இல்லையா? சென்னை தான் இருக்குதா? சென்னை. அங்கேயும் முருகர் தான் இருக்கிறாரு, இங்கேயும் முருகர் தான் இருக்கிறாரு. எங்கே இருந்தாரு? அதுக்கு மலேசியா போகணுன்றியா? நான் வேண்டிக்கிறது பழனி தானடா. முருகர் ஐயா அங்கே இருக்கிற முருகர் வந்து என்ன பண்ணுவேன்? 6 படையில் எந்த படையில் போய் அடிச்சலாம்? எந்த படையில் அடிச்சேன்? நான் எல்லா படையிலும் முருகன் தான் இருக்கிறாரு. இல்லை அப்போ அப்படி கூட ஒன்றுத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல. 65 ரூபா. எவ்வளோ? நாங்கள் இருக்கிற 3 பேர். டிக்கெட் 6 டிக்கெட். எவ்வளோ ஆச்சு? 160 ரூபா. சாரி 165, 170, 30, 200 ரூபா. நான் 200 கொடுத்தேன்ல. டே என்னடா நம்ம 500 கொடுத்தோம், இவ்வளோ சில்லறை தராங்க யோசிக்கிறேன்டா பையன் வந்து சத்தி போட்டு யோசிச்சு குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. காய்ஸ் நம்ம பழனி பக்கமாக போயிட்டோம். நம்ம ரைடர் ராக்கி வந்து 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டாரு ஒரு வழியா. ஓ வா சப்ஸ்கிரைப் கேவலமாக இருக்கு மச்சான். 1 லட்சம் எவ்வளோ? 2.5 வருஷம் உழைப்புக்கான வெற்றி 10,000 சப்ஸ்கிரைப். நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏங்க ரொட்டேட் ஆகுதுங்க. ஓ 360யா? ஆமாம், அது வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி பழைய ஆட்டோ கம்பெனினா மறுபடியும் என்னங்க பண்ணுது? பேட்டரி இல்லை. சுற்றுறதுக்குள்ளே என் வீடியோ இருக்கிற மொத்த ஸ்டோரேஜ் போயிடும். ஸ்பீடாக வராதா? அதான் கியூப் ஆப் கனெக்ட் பண்ணணும். அதில் தான் நம்ம ஸ்பீட் போதை கட் பண்ணிக்கலாம். இந்த மைக் பூச்சி ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ப்ரோ உங்கள் மலேசியா வீடியோ வேற ஒரு லெவல் ப்ரோ. சிரிடா வாழ்க்கையில் சிரிடா. மணியாவது இப்போ ஓப்பனில் இருக்குமா? அவுட்டு தானே பார்க்குறேன். பழனி மேலே வரைக்கும் போயிடலாம். மலை ஏறி அது வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஸோ அதனால் வீடியோ இங்கேயோட கட்டு நாங்கள் நான் ஒரு 5வது 6வது படிச்சிருப்பேன்டா.